ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் ஒரு தமிழச்சி, அவங்க தமிழச்சி தரம் தாழ்ந்து பேசுறது. நாங்க வந்து மாட்டு சமூகம் இருங்க சார், சும்மா ஓவரா பேசாதீங்க. அதே மாதிரி 100% சம்பந்தம் இல்ல. அண்ணன் சொல்லுவார், நொண்டன் சொல்லுவார், என்ன சொல்லுவாரு அவர்? உங்களுக்கு ஜால்ரா தட்டுவாரு. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தா பூமகள் அவ. அந்த அம்மா அப்படித்தான் பொய் பேசும். முழுக்க 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 பொய். அப்போ கருணாநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் உண்மையாவே பேசுவாங்க. இங்க பாருங்க, அவங்களுக்கு உண்மையை தவிர பொய்யே தெரியாது. என்னங்கண்ணா காமாட்சி மரியாதை தேவையா? என்னம்மா மரியாதை கொடுக்க மரியாதை கொடுக்க. அதை எப்படி இருந்துச்சு, டெல்லியில எப்படி வந்து போச்சு, மதுரையில எப்படி இருந்துச்சு, திருச்சியில எப்படி இருந்தது, டெல்லியில இதே பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் வந்து போச்சு, எல்லாமே இந்த நாய்க்கினுக்கு தெரியுங்க. ஐயா சும்மா இருங்க, நீங்க குண்டாச்சத்திக்குள்ள குதிரை ஓட்டாதீங்க. அந்த அம்மா கிட்ட தான் நீங்க போய் மண்டி போட்டு நிக்கிறீங்க. அதை மட்டும் தெரியும். என்ன இருக்குதா இருந்ததுல நாங்க வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. படிச்சுக்கட்டும். படிங்கடா படிங்கடான்னு சொன்னா கேட்டீங்களா? அதால தான் பாரு, ஹிந்தி ஆயிடானா இங்கிலீஷ்ல போய் ஆயிடுறீங்க. அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து மும்மொழி கொள்கை எதிர்க்கிற நீங்க உங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் எங்க படிக்குது அப்படின்னு கேக்குது. எங்க வீட்டு பிள்ளை எல்லாம் மும்மொழி தான் படிக்குது, மும்மொழி தான் படிக்குது, வெளிநாட்டுல படிக்குது. அதுக்கு நீ நாட்டுக்கடா. தமிழகத்தில் தெலுங்கு வந்து தமிழை அழித்திருக்கிறது, தெலுங்கர்கள் வந்து தமிழர்களை அழித்திருக்கிறார்கள், பின்தள்ளி இருக்கிறார்கள் நான் சொல்லுவேன். யாராவது நாங்க வந்து கேட்டோமா தமிழ்நாட்டை வந்து அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கிட்ட இருந்துதான் அந்த ஆட்சி வந்து சண்டை போட்டு தான் ஜெயிச்சு வந்து அந்த ஆட்சி அங்க நிறுவப்பட்டது. இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருக்குதா? ஏத்துக்கிற உண்மையா தானுங்க. போக்குல அடிச்சு விட்டு போக வேண்டியதானே. அப்படியெல்லாம் பேசாதீங்க. நேசிக்கிறது மாதிரி எல்லா மக்களையும் ஆரம்பிப்பீங்களா? பாலியல் குற்றவாளியும் பாலியல் குற்றவாளி, கஞ்சா விக்கிறவனையும் அப்படின்னு உங்க கணக்குப்படி அப்படிதான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. கூட பக்கத்துல எல்லாரும் வைக்கல, நீங்க தான் வச்சுக்கிட்டு பேசுறீங்க. நீங்க தான் அந்த குற்றவாளியில, நீங்க தான் அந்த குற்றவாளிக்கு இடம் கொடுக்கறதே எதிர்கட்சிகள் தான். நாங்க தான் அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு ஓட்டை போட்டு போடா. நீங்க தமிழ் மீது அக்கறை இல்லைன்னா ஒரு தமிழ்நாட்டை ஒரு தமிழை ஆள முடியுமா? என்ன பேசுறீங்க? தமிழ்ல பேசுறது எழுதி வச்சு படிக்கிறாங்க, தெலுங்கு சரளமா பார்க்காம. அது யார் சொல்ற? நான் சொல்லல, சீமான் சொல்றாரையா. சீமான் எப்படி? அதே மாதிரி பல பேர் பகலையிலேயே பசுமாடு தெரியாது, அவருக்கு ராத்திரில என்ன தெரியும்? இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை. இதற்கும் குளோப் 360 சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் திமுக மூத்த முன்னோடி முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் புரட்சி தமிழகம் கட்சி நிறுவனர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். ஓகே சார். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்து நாடாளுமன்றத்தில் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுகவுக்கு என்ன உரிமை இருக்கு நாகரிகத்தை பத்தி பேசுறதுக்கு? நீங்க வந்து ஜெயலலிதாவுடைய புடவையை பிடிச்சி இழுத்தவங்க தானே, உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்படி பார்க்கலாம், எப்படி எடுத்துக்கலாம்? அதாவது ஒரு அநாகரிகம் அப்படின்னு சொன்னா மொத்த உருவமே வந்து இந்திய திருநாட்டினுடைய ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருக்கக்கூடிய மாண்புமிகு நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் ஒரு தமிழச்சி. அவங்க தமிழச்சி தரம் தாழ்ந்து பேசுறது. நாங்க வந்து மாட்டு சமூகம் இருங்க சார், சும்மா ஓவரா பேசாதீங்க. ஒரு தமிழச்சி மேல பேசாதீங்க. ஒரு 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 இதை வந்து நாங்க வந்து அந்த அம்மா சேலையை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய தவறான வார்த்தையை வந்து பரப்புரை பண்றாங்க நாடாளுமன்றத்துல. அன்னைக்கு நான் இருந்தேன், அன்னைக்கு சட்டமன்றத்துல மேல இதுல உட்காந்து நான் பாத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியுமா நீங்க இழுக்க போறாங்க? இழுக்க போறாங்கன்னு தெரியாது. நாங்க அன்னைக்கு சட்டமன்ற நடவடிக்கை பார்க்கணும் போனீங்க. நாங்க 3 நாளா கண்டினியூவா நான் போயிட்டு இருக்கேன். அந்த நிகழ்ச்சி நான் கலந்துட்டேன். புரிஞ்சுக்கோங்க. அது உள்ள நடந்த நிகழ்ச்சி. அப்பெல்லாம் வந்து இந்த லைவ் டெலிகாஸ்ட் அதெல்லாம் இல்ல. வெளியில வந்து பாதிக்கப்பட்டவர்கள் சொன்னார்கள், என்னை மானபங்கம் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஜெயலலிதா சொல்றாங்க. அது நடந்தது. இன்னொன்னு சொன்னாங்க, வீடியோட இருக்குங்க. வீடியோ தான்ப்பா. என்ன தெரியுமா, அந்த சேர்ல அந்த சேலை பட்டு இழுத்துக்கிடுச்சு, அவ்வளவுதான். அதே மாதிரி 100% சம்பந்தம் இல்ல. அண்ணன் சொல்லுவார், நொண்டன் சொல்லுவார், என்ன சொல்லுவாரு அவர்? உங்களுக்கு ஜால்ரா தட்டுவாரு. சும்மா சேலை வந்து சிக்கிச்சு. ஆமா, இழுக்கும் போது சேரம் பூச்சி இழுக்குதா? அப்புறம் சேரோட சேர் தானே அந்த ஆணியோட தானே வந்துச்சு, கிழிஞ்சு போய். எந்த ஆணியோட? அந்த சேர்ல இருந்த ஆணியோட. அது
சேரோட ஆணியா? இது உண்மைதானுங்களையா? உண்மைதான். நேயர்கள் பார்த்துட்டு இருக்காங்க, பாக்குறாங்கல்ல, உண்மையை தான் பேச முடியும். பொய் பேச இயலுமா தம்பி? அந்த அம்மா சொல்லிச்சு, என்னை வந்து இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணாங்க, மேன் ஹேண்டில் பண்ணாங்கன்னு சொல்லிச்சு. இதை நாம் எப்படி உண்மை என்று நம்புவது? யாரும் பார்க்கல, அந்த அம்மா தான் சொன்னது. ஏன்னா இவங்க நம்ம மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் சட்டையெல்லாம் கீச்சிக்கின்னு எனக்கு கீச்சிட்டாங்கன்னார்ல, சரி அது கூட யாரோ ஒருத்தங்க கீச்சான்னு கூட வச்சுக்கலாம். யாரோ ஒருத்தங்க கீச்சது உண்மை என்றால் இந்த அம்மாவே அந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கடந்து நான் சொல்லிடுறேன் ஐயா, அதை கடந்து ஒரு வாசகம், ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். ஒரு வார்த்தை வெல்லுகிறது என்று சொன்னால் அந்த வார்த்தையில் உண்மை இருக்க வேண்டும், அறம் இருக்க வேண்டும். ஐயோ அறம்னு சொன்னா கூட இப்போ அசிங்கமாகுது. ஆனா அந்த வார்த்தை அறம்க்கு என்ன அசிங்கமான வார்த்தை? அறம்ங்கிறது வந்து உண்மை இல்ல உண்மை தன்மை. அறம்னு ஒருத்தன் சொல்லி அது வேற மாதிரியான, அது வேற மாதிரி. ஆம்பளை பொம்பளை எல்லாமே அறம் தாண்டா, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அதெல்லாம் அறம்ன்ற வார்த்தை நமக்கு வேண்டாம் இப்போதைக்கு. அப்போ அந்த வார்த்தை வெற்றி பெற்றது. ஏன்னா இதோடு நான் சட்டமன்றத்தில் கால் வைக்க மாட்டேன். என்றைக்கு நான் முதல்வராகிறனோ அன்றைக்கு தான் திரும்பவும் சட்டமன்றத்தில் காலை வைப்பேன்னு சொன்னாங்க. முதல்வர் சொல்றாங்க, அவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்கன்னு சொல்லுவோம். ஏன் முதல்வர்? அதே மாதிரி சட்டமன்றத்துக்குள் அந்த அம்மா முதல்வராகத்தான் போனார். அப்போது அந்த வார்த்தையில் உண்மை இருக்கிறதான ஜெயிச்சது. எந்த மூஞ்சி வச்சு நீங்க இல்லைன்றீங்க? இல்ல, இவர் சொல்றாரு என்ன வந்து மாநில கவர்னரா இருந்த சென்னாரெட்டி கவர்னர் கையை பிடிச்சி இழுத்தாரு நீங்க அப்படின்னு சொன்னதா இல்லையா? நீங்க பாத்தீங்களா? யாரு இருக்குல்ல, நீங்க பாத்தீங்களா? அந்த அம்மா சொல்லிச்சா இல்லையா என்ன இழுத்தாங்கன்னு சொல்லிச்சா? அப்புறம் சென்னாரெட்டி இழுத்தாரா இந்த அம்மா கவர்னர் கையை பிடிச்சி அம்மா கையை பிடிச்சி இழுத்து கட்டி பிடிச்சாதான் ஆம்பளைக்கே தெரியும், ஓ இவ வந்து நம்ம கிட்ட அப்பீல் பண்றான்னு. ஆனா பெண்களை பொறுத்தவரை இந்த நாய் ஒரு பார்வை பார்த்தாலே தெரிஞ்சிடும், இந்த நாய் இதுக்கு தான் பாக்குது அப்படின்னு. பெண்கள் வந்து அவ்வளவு சென்சிட்டிவ். அது யார் வீட்டு பெண்களா கையை பிடிச்சு இழுத்தாருன்னு சொல்லுச்சா இல்லையா? ஒரு பெண் ஆளுமை போய் சொல்லுவாங்களா? கையை பிடிச்சு இழுத்தாரா? சொல்லு, கையை பிடிச்சு இழுத்தாரா சென்னாரெட்டி? என்னங்க இது ஒரு தெலுங்கு? அதெல்லாம் சும்மா அந்த வேலையெல்லாம் விடாதீங்க. அதான் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தா பூமகள் அவ. அந்த அம்மா அப்படித்தான் பொய் பேசும், முழுக்க 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 பொய். அப்போ கருணாநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் உண்மையாவே பேசுவாங்க. பாருங்க, அவங்களுக்கு உண்மையை தவிர பொய்யே தெரியாது. என்னங்கண்ணா? ஆமா, பொய்ன்னா என்னன்னு தெரியாது. ஒரு பாப்பாத்தி சொல்றதுக்கும் ஒரு தமிழன் சொல்றதுக்கும் வித்தியாசம் இல்லையா? பாப்பாத்தி இங்க எங்க இருந்தது பாப்பாத்தி? உண்மையா பொய்யான்னு தான் நம்ம பேசுவோம். பாப்பாத்தி பொய் சொல்லுவாங்க, ஸ்டாலின் முதல்வரும் கருணாநிதியும் பொய் சொல்ல மாட்டாங்கல்ல. ஏயா சென்னாரெட்டி கையை பிடிச்சி இழுத்தாருன்னு எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு. இன்னைக்கு இந்த பாப்பா இன்னைக்கு இந்த அம்மா பேச்ச அந்த உறவின் அடிப்படையில் தானே இன்னைக்கு அந்த அம்மா பார்லிமெண்ட்ல பேசுது, ஜெயலலிதா சேலையை பிடிச்சி இழுத்தவங்கன்னு. ஏன் சென்னாரெட்டி கையை பிடிச்சி இழுத்தாரு ஜெயலலிதாவன்னு சொல்றது? சொல்லணும் இல்ல? என்ன பேசுறீங்க? உங்களுக்கு தான் பேச தெரியும் பேசுறீங்க. இங்க பாருங்க, நான் மாண்புமிகு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா அந்த மரியாதையை காப்பாத்திக்கிறணும். ஒரு இந்திய நீங்க வந்து இருமொழி கொள்கையிலயும் மும்மொழி கொள்கையிலும் தமிழ்நாடு அரசு நாடகம் ஆடுதுன்னு பல்வேறு ஐயா நாங்க நேத்து சொன்னோம் இன்னைக்கு வேண்டாம். காமாட்சி மரியாதை அங்க தேவையா? என்னம்மா மரியாதை கொடுத்த இடத்துல தான் மரியாதை கொடுக்கும். அதை எப்படி இருந்துச்சு, டெல்லியில எப்படி வந்து போச்சு, மதுரையில எப்படி இருந்துச்சு, திருச்சியில எப்படி இருந்தது, டெல்லியில இதே பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் வந்து போச்சு, எல்லாமே இந்த நாய்க்கனுக்கு தெரியுங்க. ஐயா சும்மா இருங்க, நீங்க குண்டாச்சட்டிக்குள்ள குதிரை ஓட்டாதீங்க. அந்த அம்மா கிட்ட தான் நீங்க போய் மண்டி போட்டு நிக்கிறீங்க, அதை மட்டும் தெரியும். நாங்க வயசுக்கு என்ன நாங்க போய் மண்டி போடுறோம். ஏன் சொல்றாரு அண்ணன்? ஏன் சொல்றாரு அப்படின்னா ஏன் சொல்றாருன்னா பணத்தை தவறு. பணிவா பணிவுங்கிறது வேற, மண்டி போடுறதுங்கிறது வேற. கேவலம் தப்பாவே நினைக்கிறோம். ஆமா, நாங்க தப்பா நினைக்கிறோம். இப்ப திருமாவளவன் இன்னொரு எம்பி கூட தான் போனாங்க, அப்படி பக்குவமா தான் உட்கார்ந்தாங்க. அது வேறங்க, மண்டி போடுறதுங்கிறது வேற. ஒரு பொம்பளை முன்னாடி மண்டி போடுறதுன்னா என்ன அர்த்தம்? ஆமாங்க, மண்டி போட்டு பக்குவமா ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பார்த்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறது நீங்க வாபஸ் வாங்கணும். அதெல்லாம் இந்த மாதிரி பேசாதீங்க. நீங்க என்ன மண்டி போடுறதுன்னா அப்படியே படுத்தே கூட போடுவீங்க. அந்த அம்மா என்ன இங்க இருந்து உருண்டுக்குனே கூட போய் இந்த கோயில் அங்க பிரச்சனை பண்றாங்கல்ல, அந்த மாதிரி கூட போய் அம்மா தாயே பாத்துக்கம்மா அப்படி எல்லாம் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு பெண்ணை வந்து நீங்க இவ்வளவு எளிவா அதெல்லாம் ஐயோ அப்பா பெண் காவலர்களே உங்ககிட்ட தான் ஏன் பொண்ணுங்களை காப்பாற்றணும். நீங்கள் வந்த பிறகு தான் இவ்வளோ அட்டகாசம் நடக்குது. வீட்டில் ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு
அது ஒழுங்கா எடப்பாடி அவர்களும் சொல்றாங்க. அதுதான் சொல்றாரு. எடப்பாடி அவர்களும் இந்த ஆட்சியில வந்து ஒரு நாளைக்கு 100-150 பாலியல் வன்கொடுமை நடக்குது, அது 15 வயசு கீழே நடக்குதுன்னு சொல்றாங்க. அதான் என்னங்க நீங்க கேவலம். பொம்பளைக்கு தான் இந்த மாதிரி, பொம்பளை பசங்க தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு பார்த்தா, கடைசியில் அந்த வீடியோலாம் பார்த்தா ஆம்பளைக்கே வந்து டேஞ்சர் தான் போல இருக்குது. இப்போ கொஞ்சம் திமுக காரனால கொஞ்சம் ஆண்கள் கூட கொஞ்சம் தள்ளி தான் நின்று கொஞ்சம் பக்கமாக பாதுகாப்போட பேசுறாங்க. இன்னைக்கு வந்துச்சுங்க. ஐயா, அதாவது இவருக்கு எப்பயுமே இந்த பத்தி பேசுனா அல்வா சாப்பிடுற மாதிரி ஆகையினால அவர் இந்த வேற கேள்வி போ தம்பி, இது அநாச்சாரம் பிடிச்ச மாதிரி எல்லாம் என்னுடைய வயசுக்கு இதெல்லாம் என்ன பேச ஆண்கள் இன்னைக்கு சும்மா போங்க ஒரு முடியும் இன்செக்யூர் நிலைமையை உணர்றாங்க. ஐயா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நாங்க எங்க ஆட்சி எல்லாமே நீங்க பாக்குறதாங்க பிரச்சனையே. ஐயா, திமுக அரசு வந்து பணம் வாங்குறதுக்கு முன்னாடி நாங்க மும்மொழி கொள்கை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. இங்க வந்து ஒரு நாடகத்தை போட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு திரும்ப வந்து அந்த பணமும் வேணாம் மும்மொழி கொள்கையும் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு நாடகத்தை நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வருது. ஒரு மனுஷனை வந்து கிடுக்குப்பிடி போட்ட மாதிரி போட்டு நீங்க வந்து அன்றைக்கு வந்து எங்களை வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு மூச்சு விட முடியாத அளவுக்கு எங்களை திணற வச்சு நீ வந்து ஒரு காரியத்தை சாய்ச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல இருங்க. ஐயா, நான் சொல்றவளையும் கொஞ்சம் கம்முன்னு இருங்க, அதுக்கப்புறம் பாருங்க என்ன கதை விடுறோம். கத்திரிக்காய் விடுறோம். ஜட்டி முதல் கொண்டு அவுத்துட்டு இது நீ ஒத்துக்கினா தான் ஆச்சுன்னாங்க. நாங்க ஒத்துக்கணுங்க. என்ன ஐயா அவர் பேசுவாருங்க, 1000 காளையமானின்னு பேசுவாரு. ஐயா, ஏற்கனவே தமிழ்நாட்டுல வந்து நம்ம வந்து இருமொழி கொள்கையை தான் நம்ம பின்பற்றோம். ஆனா அங்க போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டே எப்படியா இந்த மாதிரி நம்ம அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து நாங்க இந்தியோ சான்ஸ்கிரிட்டியோ துணிக்க மாட்டோம். மூன்றாவதா எந்த மொழி வேணாலும் ஜப்பானோ பிரெஞ்சோ வேற எந்த மொழி வேணாலும் தெலுங்கோ கன்னடாவோ மலையாளமோ எந்த மொழி சொன்னோம். சரியா? ஆனா அதை வந்து அதுக்கப்புறம் நாங்க ஒரு கமிட்டி போட்டோம். அந்த கமிட்டி ஆய்வு பண்ணி மெல்ல வந்து கபாலீஸ்வரம் பண்ணிடுவாங்க நம்ம குழந்தைகளை. ஆகையினால இந்த மும்மொழி கொள்கை திட்டம் நமக்கு வேண்டாம். கமிட்டி போட்டதுனால மட்டும்தான் அந்த உங்களுக்கு அறிஞ்சிருக்கு, அதுக்கு முன்னாடி அறியல. என்னங்கண்ணா இது? அதனால நாங்கள் அவங்களுக்கும் அப்படி தான் சொன்னோம். இந்த மாதிரி கமிட்டி ரிப்போர்ட்டை வாங்கிட்டு நாங்கள் வந்து கையொப்பம் போட்டு உங்க பேலன்ஸ் அமௌண்ட் வாங்கிக்கிறோம்னு தான் சொன்னோம். சரி, அது கமிட்டி வந்து அது வேண்டான்னு எங்களை தடுத்துருச்சு. எந்த கமிட்டி அது? அது எங்கள் ஒரு செயலாளர் தலைமையில், அதாவது பள்ளி கல்லூரி செயலாளர் தலைமையில் போட்ட கமிட்டி அது. ஆகையினால அதை வந்து நாங்க இப்ப வேண்டான்றோம். சரி, உங்களுக்கு என்னய்யா? எங்களுக்கு அந்த கமிட்டில ஒருத்தர் இருந்தார்ல, ஜவஹர்நேசன். ஆமா, அவர் ஏன் ஓடினார் வெளியில? ஏன் வெளியில போனாருன்னு ஏன் ஓடினாருன்னு சொல்லாதீங்க. அவரு வந்து வேலை பளுவின் காரணமா நான் இதை ராஜினாமா பண்றேன்னு சொன்னாரு. அவர் என்ன பேசினாரு? அவர் என்ன பேசினாருன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தானே தெரியும். நீங்க தானே பூனை கருவாடை மோப்ப முடிக்கும், பூனை கருவாடை மோப்ப முடிக்கும். அது மாதிரி சொன்னது. அவர் என்ன பேசினாரு வெளியில வந்து ராஜினாமா பண்ணக்குள்ள அவர் என்ன பேட்டி கொடுத்தாரு? நான் கேட்கல. அந்த பேட்டி இப்ப போட்டு கொடுக்கட்டா? கேக்குறீங்களா? சொல்லுங்க, வாயில சொல்லுங்க. அந்த அவர் சொன்னதை என்ன கேட்கணும். அதாவது மத்திய அரசு என்ன நினைக்கிறதோ அதை விட கூடுதலாக மாநில அரசு செய்ய முற்படுகிறது, விரும்புது. மத்திய அரசுடைய திட்டத்தை மாநில அரசு விரும்புது. இது முழுக்க RSS அஜெண்டாவில் செயல்படுது. அதனால என்னால் இதுக்குள்ள இருக்க முடியாது அப்படின்னு ராஜினாமா பண்ணிட்டு போனாரு. அப்படி ராஜினாமா பண்ணிட்டு போயிருந்தா நாங்க ஏன் இப்ப மும்மொழி கொள்கை எதிர்க்கிறோம்? அதுதான் இப்போ அதுதான் சூப்பர் முதல்வர் யாரு? அதாவது இது வந்து என்னன்னா, ரோடே இல்லையா, நாங்க ரோடு போட்டு பஸ் விட்டு எல்லாமே விட்டுட்டோம், அதனால மக்கள் சந்தோஷமா வந்து ஏறிக்கோங்க கிராமத்து மக்கள்லாம் சொல்ற மாதிரி பொய் பேசுறாரு. யாரு பொய் பேசுறது? நீங்க தான். அதாவது முன்னாள் தலைமைச் செயலாளர் ஒரு கடிதம் கொடுத்தாங்க தெரியுமா? ஆமா. அது என்ன கடிதம்? என்ன இருக்கு? கடிதம் என்கிட்ட கூட தான் இருக்கு. காட்டுங்க. என்னங்க இது? என்ன இருக்குதா? என்ன இருந்தது? இல்ல நாங்க வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. படிச்சு காட்டுப்பா. ஏடா படிங்கடான்னு சொன்னா கேட்டீங்களா? அதனால தான் பாரு, ஹிந்தி ஆயிடானா இங்கிலீஷ்ல போய் ஆயிக்கிறீங்க. அந்த மாதிரி இப்ப சொல்றது எங்க பெரியாரு அந்த கடிதம் இங்கிலீஷ்ல தான் இருக்கு, என்கிட்ட இருக்கு அந்த கடிதம். தமிழ் அரசு படிங்க. என்னத்த படிக்கிறது? படிங்க. என்ன இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். என்ன இருக்கு? நாங்க வந்து இந்த இதை வந்து நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றோம்னு இருக்கு, அவ்வளவுதான். குழு போட்டிருக்கோம், நாங்க வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் MOUல சைன் பண்றோம் சொல்லி இருக்கு. இடையில எங்க கமிட்டி வேண்டாம். சரி, இடையிலையாவது அப்புறம் பின்னாடியாவது அப்புறம் என்ன? மொத்தமே வந்து நீங்க ஒரு 1434 கோடி 2 இன்ஸ்டால்மெண்ட் வாங்கினீங்கல்ல, என்ன சொல்லி வாங்கிட்டு வந்தீங்க சொல்லு.
என்னங்க சொல்றதுக்கு என்ன சொல்லி வாங்கிட்டு வந்தீங்க? அந்த லெட்டர் தான் இருக்குல்ல, அப்புறம் என்ன சொல்றது? 2152 கோடி வரலன்னு குதிக்கிறீங்கல்ல. ஆமா, அது யாரு விட்டு பணம்? அவன் அப்பே விட்டு பணமா? இதுக்கு முன்னாடி வாங்குற பணத்தை என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாருங்கய்யா. பணத்தை என்ன பண்றோம்? வாரியாக்கு சம்பளம் கொடுக்குறோம் நாங்க, என்ன இது வந்தவங்க இப்ப நட்டு நிக்குதா? இல்ல நாங்க வறுத்து திங்கிறோமா அந்த பணத்தை? 41,000 கோடி தமிழக பட்ஜெட், இதுல இந்த 2,000 கோடி தான் இப்ப நிக்குதா? இங்க பாருங்க, 2,000 கோடி இல்ல, 2 பைசானாலும் அது எங்களுடைய பணம். அவன் தான் தர மாட்டான். போயா, அப்படியெல்லாம் விட முடியாதுங்க. எங்கள்கிட்ட வரியை வாங்கிட்டு அவன் இழுத்தடிப்பான்னா நாங்க விட்டுற முடியுமா? 41,000 கோடி செலவு பண்ணிட்டு இந்த 2,000 கோடி வந்தா தாங்க ஏதோ மூச்சு விட முடியும், ஆக்சிஜன் வாங்கி பள்ளி கல்வித்துறை காப்பாற்ற முடியுன்ற மாதிரிலாம் பேசுறீங்க. ஐயா நீங்க நான் என்னமோ சொன்ன மாதிரி வாயிலேயே வடை சுடாதீங்க. இல்ல நீங்க படிச்சவர் தானே நீங்க. ஒரு 41,000 கோடியில 2,152 கோடி எத்தனை பர்சன்ட் பாருங்க. ஏய்யா அவர் சொல்றாரு, நீ பாக்குற 0.5% வரும். அது ஒரு மேட்டரா? அது ஒரு மேட்டரா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியுங்க, அரசுக்கு தெரியும். நீங்க பேச வேண்டாம் இத பத்தி, அரசு பேசுவோம். நான் சொல்றது 41,000 கோடி கூட கம்பேர் பண்ணா இந்த 2,000 சார் அது எங்க மாநில அரசுடைய பட்ஜெட். நானும் தாங்க மாநிலம், கூட்டு காசு இல்ல அது. அப்புறம் என்ன? எனக்கு மான காசு தான். ஆமா உங்களுக்கு மான காசு தான். ஓரமா போய் சண்டை போடுங்க. நீங்க வந்து இந்த என்னைக்கு வந்து இந்த பாப்பார பசங்களுக்கு நீங்க ஜால்ரா தட்டினீங்களோ அன்னைக்கே நீங்க வேலை போயிட்டீங்க. அதெல்லாம் நீங்க இனிமே பேசாதீங்க. நாணய வெளியீட்டுக்கு யாரையா நம்ம கூட்டிட்டு வந்தோம்? ஐயா ஒரு ஒன்றிய அரசு அவன் ஆட்சியில இருக்கான், அவன் ஏயோ பி எவன் வேண்டாலும் இருக்கட்டும், ஒன்றிய அரசு அந்த ஒன்றிய அரசு நாணயத்தை பிரிண்ட் பண்ற இடத்துல அவன் தான் இருக்கான். நாங்க மாநில அரசு எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாக்கு காயின் வெளியிடப்பட்டது. எடப்பாடியார் அது அவன் இஷ்டப்படலாம், அந்த ஆளு இஷ்டப்படலாம், நாங்க இஷ்டப்படுறோம். ஆமா, அப்ப யாருக்கு பிஜேபிக்கு தோண போறது? இதுக்கு அதுக்கு என்ன பிஜேபிக்கு தோண போறோம்? ஏயா என்னையா நீங்க என்னமோ காக்கா உட்கார பணமலம் இந்த மாதிரி பேசுறீங்க. எங்களுக்கு பிஜேபிக்கும் எங்களுக்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல பாருங்க, நாங்க அவங்களோட கூட்டணி இப்படி ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல, ஆனா இப்படி வச்சுக்கிறீங்க. அது ஒரு மஸ்ரும் இல்ல. அப்படி என்ன இப்படி என்ன? எடப்பாடியார் முன்பக்கமாக போனார்கள் என்று சொன்னால் நீங்க பின்பக்கமா போறீங்க. நாங்க பின்பக்கமா போற பழக்கம் எங்களுக்கு இல்ல. பின்பக்கமா போனாலும் குழந்தை பறக்காது, போனாதான் குழந்தை பறக்கும். ஒரு படத்துல இந்த ஒருத்தர் மீசா வச்சு பெருசா மீசா வச்சுக்கிது பின்பக்க அதாவது ஜோக் அடிக்கிறதுன்னா ஒரு நேரமே இருக்காது. அவருக்கு சீரியஸா நம்ம பேசிட்டு இருக்கோம், அவருக்கு என்னது பேசுறாரு பாருங்க. உங்களை பார்த்தா அவன் அந்த ரிக்ஷால போகும்போது இப்படி இப்படி அந்த மாதிரி தான் எனக்கு நினைக்க தோணுது. நான் சிரிக்காம பேசுறேன், என்னால சிரிப்பை கட்டுப்படுத்த இப்படி சைடு ரொம்ப மோசங்க நீங்க. ஐயா அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து மும்மொழி கொள்கை எதிர்க்கிற நீங்க உங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் எங்க படிக்குது அப்படின்னு கேக்குது. எங்க வீட்டு பிள்ளை எல்லாம் மும்மொழி தான் படிக்குது, மும்மொழி தான் படிக்குது, வெளிநாட்டுல படிக்குது. அதுக்கு நீ நாட்டுக்கடா. மும்மொழி படிக்குது, எம்மொழி படிக்குதா? எம்மொழி படிக்குது, எல்லா மொழி தான் படிக்குது, எல்லா தமிழும் படிக்குது, தெலுங்கு படிக்குது, கன்னடம் படிக்குது, பள்ளிக்கூடம் பிரெஞ்சு படிக்குது, எல்லாம் தான் படிக்குது. எல்லாம் படிக்கட்டும். அப்புறம் தமிழ்நாட்டுல பள்ளிக்கூடம் நடத்தினா தமிழ் கம்பல்சரி, கர்நாடகாவில் பள்ளிக்கூடம் நடத்தினா கர்நாடகா கம்பல்சரின்னு இருக்கிற போது அரசு பள்ளிகளில் கம்பல்சரி, அரசு பிரைவேட் ரெண்டு இடத்துல கர்நாடகாவில் கம்பல்சரி. சார் அடுத்த நாங்க முடியாது சார், என்ன பேசுறீங்க? சும்மா பேசாதீங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. அவன் பண்றான், இதெல்லாம் அவன் பண்றான். அவன் சீஃப் மினிஸ்டருங்க. இன்னைக்கு வந்து மகாராஷ்டிராவில் பிரச்சனை தெரியுமா? அந்த ஒரு செல்போன் கம்பெனிக்கு போன் பண்ணும்போது நான் ஏன் வந்து மகாராஷ்டிரா கத்துக்கணும்ன்றான், மராத்தி கத்துக்கணும். இங்க தூக்கி வேற மொழியில வச்சாங்கன்னா அப்படியே சுகமா இருக்குடா சாமி அப்படின்னு கேட்டு போற கும்பல் தானே. தமிழ் ஆராய்ச்சி ஒரு தமிழர் கிடைக்காம தமிழர் அல்லாத போடுற கும்பல் தானே நீங்க. யாருங்க தமிழ்? நீ யாரு பிளட் செக்அப் பண்ணீங்களா? தமிழ் அல்லாதவனே எந்த ரத்தத்துல தமிழ்னா தமிழ்னு சொல்றதுக்கு வக்கு இல்லாம திராவிடன்னு சொன்ன பிறமாச்சு தானே நீங்க. பாருங்க, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க தமிழ்ங்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு பிளட் இருக்கா? இல்ல நான் தெலுங்குன்னா எனக்கு ஒரு பிளட், அவருக்கு மலையாளின்னா அவருக்கு ஒரு ரத்தம் இருக்கா? நீங்க ஏன் முகமூடி போட்டுட்டு ஐயா நீங்க ஏன் முகமூடி போட்டுட்டு வரீங்கன்னு கேக்குறாரு. தமிழ் மொழி தானே. நீங்க ஏன் முகமூடி போட்டுட்டு வரீங்கன்னு கேக்குறாரு. ஏன் முகமூடி போட்டுட்டு நாங்க ஒரு மஷ்ரூம் போட்டு இந்திக்காரனுக்கு ஒரே ரத்தம் தானே. அப்ப ஏன் வடக்கு இங்க பாருங்க,
இங்க பாருங்க, ஏற்கனவே 200க்கும் மேற்பட்ட மொழிகளை இந்த இந்தி மொழி வந்து கபாலீஸ்வரம் பண்ணிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஏரியாக்கள்ல அந்த குஜராத்தியே ஒரு மொழி இருந்துச்சு, அந்த குஜராத்தி சௌராஷ்டிரா மொழி இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த மொழி தமிழகத்தில் தெலுங்கு வந்து தமிழை அழித்திருக்கிறது, தெலுங்கர்கள் வந்து தமிழர்களை அழித்திருக்கிறார்கள், பின்தள்ளி இருக்கிறார்கள் நான் சொல்லுவேன். இங்க பாருங்க, தெலுங்கர்கள் வந்து ஒரு காலம் வந்து தெலுங்கு தான் பேசணும்னு சொல்லி அரசர்கள் தூய தமிழ் பேர் வச்சிருக்கிற முக்கால்வாசி பேர் தெலுங்குனா இருக்கிறான். எதுக்கு உனக்கு இந்த வேலை? 418 ஆண்டுகள் ஆண்ட மன்னர்கள், தெலுங்கு மன்னர்கள் யாரும் தெலுங்கை கம்பல் பண்ணல. தமிழகத்தான் ஆண்டோம். எப்படி எங்க இருந்து வந்தீங்க? எங்க இருந்து வந்தோம்? அமெரிக்கால இருந்து வந்தோம். எப்படி வந்தீங்கல்ல? வந்தோம். அப்புறம் என்ன? அப்ப வரும்போது இங்க எவன் ஆண்டுகிட்டு இருந்தான்? துல்கன்லாம் ஆண்டுகிட்டு அவங்கிட்ட தானே நாங்க நாட்டை பிடிச்சோம், அவங்கிட்ட சண்டை போட்டு தானே நாட்டை பிடிச்சோம். ஒரு பைக் ஒருத்தன் திருடுறாங்க, திருடி ஒருத்தமே ஒருத்தனுக்கு வித்துறான், அவன் இன்னொருத்தங்கிட்ட வித்துறான், ஒருத்தன் அதை வாங்குறான். சார் அது திருட்டு பைக் இல்லை சார், நான் இவர்கிட்ட தான் சார் வாங்கினேன் அப்படின்னா அது திருடி விற்கப்பட்ட பைக் தானே, அது இன்னொருத்தன் பைக் தானே. கண்ணு, இந்த நாட்டுக்கு இந்த சிக்கந்தர்னு இன்னைக்கு இந்த முருகமலை மதுரையில பேசுறாங்களே, அந்த 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 சிக்கந்தருங்கிறவன் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். அவன் கொடுங்கோலான். அவனை வந்து தான் விரட்டி கொண்டுட்டு போய் அங்க மலையில கொண்டு போய் தமிழ்நாட்டை வந்து அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கிட்ட இருந்துதான் அந்த ஆட்சி வந்து சண்டை போட்டு தான் ஜெயிச்சு வந்து அந்த ஆட்சி அங்க நிறுவப்பட்டது. ஏத்துக்கிற மாதிரி ஏத்துக்கிற உண்மையாதானுங்க. அடிச்சு விட்டு போக வேண்டியது. தம்பி அப்படி எல்லாம் பேசாதீங்க, இது வந்து சரித்திரம் இல்ல. அவன் கொடுங்கோலனா தமிழகத்தில் இருக்க தமிழர்கள் கஷ்டப்படுறாங்க. இல்ல இல்ல இருக்கு. இங்க பாருங்க, ஆட்சியை பிடிச்சி இங்க பாருங்க, பாலாறும் தேனாரும் ஓடா, பாலாறும் தேனாரும் ஓடாலன்னா ஏங்க கட்டாயப்படுத்தி இருந்தா தெலுங்கர்கள் வந்து தெலுங்கு மொழி தானே இங்க தமிழகத்துல இருந்து பொருள் என் பொருள்பா, அவ்வளவுதான்பா. 418 வருஷம் ஆண்ட ஒருத்தன் தெலுங்கு கம்பல்சரி தெலுங்கை கத்துக்கணும்னு சொல்லியிருந்தா கத்துருப்பியா இல்லையா? அன்னைக்கு அவன் என்ன சொன்னான்? முஸ்லீம் என்ன சொன்னான்? மொட்டை போட்டு சுண்ணத்து பண்ணி நீ பூரா முஸ்லீமா மதம் மாறணும், மதம் மாத்தினானு இல்ல, கம்பல்சரி மதம் மாறினாங்க. இங்க தமிழகத்துல உண்மைதானுங்க. அதென்ன RSS என்ன இருக்கு? உண்மையை சொல்றதுல யாரா இருக்காங்க? இங்க பாருங்க, உண்மை இதுதான். திமுகவும் ஒண்ணு, நானும் ஒண்ணு. இங்க பாரு, அறிஞ்சவன் வாயில மண்ணு, அறியாத அங்க இருந்தா அப்புறம் வந்திருக்கீங்க அப்படிதானே? கல்ல எங்க இருந்து வந்தா என்ன? மனிதனா இருக்கனான்னு பாரு. அப்புறம் ஏன் பார்ப்பனர் நம்ம அடிச்சு தோர்த்திட்டு பாப்பன எப்ப இங்க பாரு, பாப்பன் வந்து எப்பயுமே அயோக்கியம். ஒரு போக்சோ குற்றத்தில் ஈடுபடணும் ஒரு மனுஷன் தான், ரொம்ப நாகரிகமா வாழ்றவனும் மனுஷன் தான், ரெண்டு பேரும் மனுஷன் தாங்கன்னு சொல்ல முடியுமா? கண்ணே, நாங்க வந்து பாப்பானுக்கு எதிரி இல்ல, பார்ப்பனியத்துக்கு தான் எதிரி. அது என்ன ரெண்டு வேற வேற? ஆமா, அதாவது இவன் பாப்பாங்கிறவன் மனுஷன், அவன் வச்சிருக்கக்கூடிய சடங்கு வைதிக முறைகள்லாம் இருக்கு பாருங்க, அத நாங்க எதுக்குறோம். சரி, அந்த வைதிக சூத்திரன்னு சொல்றான்ல, சூத்திரம். அந்த சடங்கு சம்பிரதாயத்துல இப்ப உங்க மேடையில நடந்தது, அதை நீங்க பேசவே இல்லைங்க. என்ன மேடையில் நடந்துச்சு? குளமுழுக்கு பண்ணுனது, பாத பூஜை பண்ணுனதுலாம். கண்ணே, குடமுழுக்கு பண்றதுங்கிறது வந்து தமிழ் முறையில தான் சொன்னமே தவிர சான்ஸ்கிரிட்ல ஓதல, புரிஞ்சுக்கோ. எல்லாமே தமிழ்ல தான் ஓதுறோம், தமிழ்ல தான் ஓதுறோம். சமஸ்கிருதத்துல தான் நடந்தது. இல்ல இல்ல இல்ல, புரியாம பேச அறியாம. ஐயா, நீங்க ஒரு படிச்சவரு, நாங்க வந்து இப்ப இந்த உதயநிதி நமஸ்கார் அதெல்லாம் எடுத்து போட்டோம்னா அசிங்கமா ஐயா. ஏன் இப்படி பண்றீங்க? ரோட்ல போறவன் எவனாவது என்னத்தையாவது சொல்லிட்டு போனான்னா, ஆமா, அவன் தனியா சொல்லல, உதயநிதி போட்டோ வச்சு சொல்லல. ஏங்க, உதயநிதியை பார்த்து ஆசீர்வாதம் பண்ண வரேன்னு சொல்லி வந்து அவரை வந்து ஏதோ பண்றான். நான் விட்டுருவேனா? நிப்பாட்டு. ஏங்க, ஒரு பெரிய மனுஷன், ஒரு வயசுல மூத்த மனுஷன் சொல்றான், அதை எதுக்கு இப்ப ஒண்ணு வேண்டாங்க? ஏங்க, ஒரு துணை முதல்வர் அவரு, ஏய் வாய விடுறா, நிப்பாட்டுறா, எங்கடா வந்து தமிழ் மண்ணு, இது தமிழர்கள் ஆண்ட மண்ணு. நாங்க வந்து பாருங்க, நாங்க எடுத்தோம் கவிழ்த்தோன்னு நடந்துக்க இயலாதுங்க. நாங்க ஏர்போர்ட் எல்லாரையும் அரவணைக்கிறீங்க நீங்க. நாங்க எல்லாத்தையும் ஆட்சியில இருக்கோங்க. ஆட்சி இல்லைன்னா எவ்வளவு மாதிரி எல்லாத்தையும் அரசியல இருக்கும்போது, அரசு ஆட்சியில இருக்கும்போது மக்களை நேசிக்கிறது மாதிரி எல்லா மக்களையும் அரவணைப்பீங்களா? பாலியல் குற்றவாளி, கஞ்சா விக்கிறவனையும் அப்படின்னு உங்க கணக்குப்படி அப்படிதான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. கூட பக்கத்துல எல்லாரையும் வைக்கல, நீங்க தான் வச்சுக்கிட்டு பேசுறீங்க. நீங்க தான் இந்த குற்றவாளியில, நீங்க தான் அந்த குற்றவாளிக்கு இடம் கொடுக்கறதே எதிர்கட்சிகள் தான். நாங்க தான் அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு ஓட்டை போட்டு போடா. நீங்க தான், வேற யாரு? இன்னைக்கு இந்த இருக்க கவர்னர் தான். கவர்னர் வந்து காலகாலத்துல புலி வச்சு ஓட்ட போட்டா, அங்க ஒரு வீசிய காலக்கிரமத்துல வீசி போட்டிருந்தா இந்த தரவு நடந்திருக்காது, இந்த தப்பு நடந்திருக்காது. வீசி எல்லாத்தையும் பார்த்து
பார்த்து கவனிச்சு தப்பு யார் எங்க ஓட்டது பண்ணாரு. யாரா நுழையறான்னு பாத்துருப்பாரு. ஆமா, பார்த்து எல்லாத்தையும் அடைச்சிருப்பாரு. உங்க போலீஸ் என்னையா பண்ணுச்சுன்னு கேட்டா வீசி பாக்கல. ஏங்க யூனிவர்சிட்டிக்குள்ள நடக்குது, போலீஸ் உள்ள போய் டெய்லி பாக்குமா யூனிவர்சிட்டிய? ஓட்டை போட்டு முன்னாடி வந்து அந்த என்னது என்ன உறுப்பினர், சிண்டிகேட் உறுப்பினர், சிண்டிகேட் உறுப்பினர் அவங்க ஆள் இருந்தாருல. சிண்டிகேட் உறுப்பினர் எல்லாம் பவர் இல்லங்க. பவர் வந்து ஒன்லி ஃபார் விசி. முதல்வருக்காக பவர் இருக்கா இல்லையா? முதல்வருக்கு ஐயா காம்பவுண்டுக்குள்ள போலீஸ் போறதுக்கு அனுமதி இருக்கா இல்லையா? கவர்மெண்ட்டுக்குள்ள போலீஸ் பெர்மிஷன் இல்லாம போக இயலாது. ஐயா மாணவர்கள் பிரச்சனை பண்ணும்போது தான் போலீஸ் பர்மிஷனோட போகும். எப்பயுமே போலீஸ் சாதாரணமா போலீஸுங்கிறவங்க வந்து சாதாரணமா போய் வர்றது ஏதாவது ஆப்ளிகேஷனுக்கு விசியை பார்க்கணும், ப்ரொஃபஸரை பார்க்கணும்னா அது வேற. போலீஸே டம்மி தான். ஆமா ஆமா, போலீஸ் வந்து வித்தவுட் எனி பெர்மிஷன் அவங்க கூப்பிட்டா தான் உள்ள போ. அதனாலதான் நீங்க போலீஸ் இல்லாத சமயத்துல அவன் ஞானசாரம் போயிட்டானோ. அப்ப அவன் யாரை கேட்டு போனான்? போலீஸ் வந்து யூனிவர்சிட்டி கேட்டு போகணுன்றீங்க. ஞானசேகரன் யாரை கேட்டு போனா? கவர்னரை கேட்டு போனோம். உங்க கவர்னர் திமுக கவர்னரா? இல்ல, கவர்னர் எக்ஸலன்சி ஓ சான்சலர் கேட்டு போனோம். பரவாயில்ல. அப்போ ரொம்ப நல்லா உருட்டுருங்கய்யா. உண்மையை தானே சொல்றேன். நல்லா இருக்கீங்க. அது உண்மையா உருட்டாவே விட்டுட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கீங்க. ஏங்க அவங்க யூனிவர்சிட்டிக்கு இன்னும் வைஸ் சான்சலர் இருக்கணும், இல்லைன்னா சான்சலர் தானே பொறுப்பு. ஆனா அதனால சான்சலர்கிட்ட கேட்டு. ஆனா ஞானசேகரன் வீட்டுல வந்து கவர்னர் போட்டா இல்லையா பிரியாணி திங்கிற மாதிரி? ஐயா போட்டோ தானே இருந்தது. யார் போட்டோ? ஐயா போட்டோ இருந்தது. ஏங்க தப்பு பண்ற பூரா முதலமைச்சர் போட்டோ காட்டுவான். அது அங்க கூட தான் ஒரு குடியார நாய் பீரோல ஒட்டிருச்சு, கள்ளச்சாரம் விற்கிற நாய். அதனால திமுக ஐயா பர்மிஷன் கொடுத்தது அந்த ஏரியாவோட திமுக உரிமை. இங்க பாரு கண்ணு, இதெல்லாம் புனையப்பட்ட செய்திகளை பரப்புற பண்ணாதீங்க. நீங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து திருவுவம் பண்ணீங்கன்னா நம்ம என்னங்க? அதெல்லாம் நாங்க இங்க பாருங்க, எங்களுக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சறவனையும் பிடிக்காது, கள்ளச்சாராயம் நான் சொல்றேன். ஐயா பேசுற மாதிரி நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் பேசுறீங்கல்ல, அதை என்கிட்ட ஒண்ணு குத்துறா நானும் படிச்சு பார்த்து அதே பேசுறேன் ஐயா. பிரச்சனை முடிஞ்சிடும். நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் வேண்டாம், நீங்க பேசுறதுக்கு மேலே நான் பேசுறேன். நீங்க தான் அநியாயமா உருட்டுறீங்களே. பார்த்தா அண்ணா யூனிவர்சிட்டி கவர்னர் தான் விட்டாருன்றீங்க. சரி, போலீஸ் உங்ககிட்ட இருக்குதுல்ல, கவர்னர் கூட்டாந்து ஸ்டேஷனுக்கு நீ வந்து ஞானசாரம் நீ தான் விட்டியாம என்ன? கவர்னருக்கு அடிமடி வந்தாங்க, கவர்னருக்கு கீழே போலீஸே சீஃப் செக்ரட்டரியில இருந்து கமிஷனர் வரலையும் அவர் சொன்னார்னா வரணும். அவர் கவர்னர் கவர்னர் ஆட்சி கொண்டுடுவோம். அதெல்லாம் இயலாது. அதெல்லாம் நீங்க சட்டமன்றத்துல கூட்ட போட்டுருவோம் அப்படின்லாம் சொன்னீங்க. சேகர் பாபு போன்ற ஆள்கிட்ட கண்ணை காட்டியிருந்தால் கவர்னர் உயிரோடு வெளியே வந்திருக்க முடியாது. சட்டமன்றத்தில் எது நடந்தாலும் அதெல்லாம் சட்டமன்றத்தில் வெளியில பேச முடியாது. அப்ப சிங்கத்து குகைக்குள்ளதான் ராஜா, மத்தபடி வெளியே வந்தா அதெல்லாம் வெளியில எல்லாம் அந்த மாதிரி கவர்னர் பத்தி தவறெல்லாம் பேச. சும்மா ஒரு கிலோ 2 கிலோ ஏதாவது வச்சுட்டு பிடிச்சிட வேண்டியது கவர்னரை. இந்த தான் அதை வித்தாங்க. நாங்க என்ன ஜெயலலிதாவா? ஒரு ஐஜி உடைய ஐஜி இல்ல, ஹைகோர்ட் ஜட்ஜோட மருமகனை திருச்சியில வீட்டுல 1 கிலோ கஞ்சா வச்சு அவன மேல கஞ்சா. சரி, சவுக்கு சங்கர் தான் வச்சிருந்தாங்க. சவுக்கு சங்கர் ஏங்க அந்த ஆளு ரூம்ல இருந்ததுனால பிடிச்சது. அந்த ஆளு சிகரெட்டையும் ஏற்றி வச்சிருந்தாரு. தொடர்ச்சியா திமுக விமர்சிச்சதுனால அந்த மாதிரி பண்ணுது. அதெல்லாம் எனக்கு கன்சியூமரா செல்லரா இப்படியாவது சொல்லுங்க. அவர் கன்சியூமர். அப்புறம் செல்லர் கேஸ போடுறீங்க, அது எனக்கு தெரியாது. கன்சியூமர்னா நீ கூடவே நீ ஒரு 2 சிகரெட்டை ஊட்டி குத்த மாதிரி சொல்றீங்க. காவல்துறை சொன்னதை நான் சொல்றேன். நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன். இல்ல போலீஸ் சொல்றது எல்லாமே நம்ப முடியுமா ஐயா? போலீஸ் இதே அதிமுக போலீஸா இருந்தா நீங்க நம்புவீங்க? இங்க பாருங்க, ஆதென்டிகேட்டடா கவர்மெண்ட் ஆட்கள் யாரு என்ன சொன்னாலும் அதைத்தான். சரியா, எடப்பாடி ஆட்சி காலத்தில் போலீஸ் சொன்னதெல்லாம் நீங்க நம்புனீங்களா? போலீஸ் சொன்னதெல்லாம் நாங்க நம்பணும்ல. எடப்பாடி சொல்லித்தான் அந்த 18 பேர் 12 பேர் நாங்க சுட்டோம்னு சொன்னாங்க, கேட்டோம்ல. ஐயோப்பா, யோகியவானுங்களே நீங்க. நாங்க யோகியம் தான். இதெல்லாம் இயற்கைக்கே அடுக்காது ஐயா. இத்தனை நாட்களாக வந்து முதல்வருக்கு தமிழ் மேல அக்கறையே இல்ல. திடீர்னு வந்து ரூபாயில இருக்க அந்த சிம்பிளை மாத்தி ரூ அப்படின்னு போட்டிருக்காரு. அது என்ன காரணம்? தமிழ் மீது அக்கறை இல்லை என்று சொன்ன முதல் தமிழன் நீ தான் கண்ணு. தமிழ் மீது அக்கறை இல்ல தமிழ் மீது அக்கறை இல்லைன்னா ஒரு தமிழ்நாட்டை ஒரு தமிழை ஆள முடியுமா? என்ன பேசுறீங்க? அண்ணன் கேக்குறாரு கேப்பாரு. அத நான் என் காதால கேக்குறேங்க ஐயா. ஐயா ஐயா நீண்டது எல்லாரும் என்ன சொல்றாங்க ஐயா? இதுல ஒரு ஆச்சரியம், இவங்களுக்கு திமுற பாரு, தமிழ்ல பேசுறத எழுதி வச்சு படிக்கிறாங்க, தெலுங்கு சரளமா பார்க்காம. அது ஐயா யார் சொல்றது? நான் சொல்லல, சீமான் சொல்றாரு ஐயா. சீமான் எப்படி? அதே மாதிரி பல பேர் பகலையிலேயே பசுமாடு தெரியாது, அவருக்கு ராத்திரில என்ன தெரியும் சொல்லு? அவர் பகல்ல தான் பேசினாரு. பகல்ல தான் பேசினாரா? அப்ப நீங்க கூட எப்படி அடக்கிக்குன்னு தெலுங்கு பேசாம இருக்கிறீங்க?
டக்குன்னு அவர் வந்து தாகு நாங்க அடக்கிக்கிட்டு இருக்க நல்ல வேலை நாங்க இன்னும் பாத்ரூம் போயிட்டு வந்து பேசாம இருக்கோம்னு. நீங்க இங்க பாருங்க, உண்மையிலேயே முதலமைச்சருக்கு தெலுங்கு தெரியாது, புரிஞ்சுக்கோங்க. அவங்க குடும்பத்துல யாருக்கா அவங்க அம்மா பேசும், அவ்வளவுதான். அது அவங்க அம்மா பாவ உடல்நல சரியில்லை, அவங்க குடும்பத்துல தலைவர் பேசுவாரு, அது தவிர வேற யாருக்கும் அவங்க வீட்டுல குடும்பத்துல தெரியாது. அவங்க இங்க அழகிரிக்கு தெரியாது, பையங்களுக்கு தெரியாது, சிஎம்க்கு தெரியாது. தமிழ் புள்ள தமிழே தெரியாம கரமாதிரங்க இருக்கு. அப்புறம் அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு திமுக அரசு தான் காரணம், திராவிட ஆட்சி தான் காரணம்ன்றாங்க. ஒரு தடவை ஜூனியர் வீரன் பத்திரிகையில வந்து திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த திமுக மாவட்ட செயலாளர் ஒருத்தர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் தெலுங்குல பேசிக்கொண்டு வளம் வந்ததாகவும், தமிழாய்ந்த இந்த வார்த்தை அதில் இருக்குது, தமிழாய்ந்த குடும்பத்தில் நீ இந்த மாதிரி பேசின்னு இருந்தால் தளபதி கிட்ட சொல்லி உண்மையில நடவடிக்கை எடுத்துருவேன் அப்படின்னு சொன்ன பிறகு அவர் வந்து அந்த மாதிரி பேசுவதை நிறுத்தியதாக ஜூனியர் வீடுகளில் ஒரு செய்தி வந்தது. இதெல்லாம் பொய்யா? ஜூனியில் போகிறதெல்லாம் உண்மை ஐயா. அவங்க திமுகவுடைய ஊடகங்கள் போறதெல்லாம் டூப்ளிகேட், நீங்க போறது மட்டுமே ஒரிஜினலா? இல்ல, நான் என்ன கேக்குறேன், தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும், நாங்க தமிழை ஆண்டுகிட்டு இருக்கோம். யாரு? நாங்க தான். நாங்கெல்லாம் பேணுமா? நீங்க எல்லாம் கையை கட்டி வேடிக்கை பார்த்துருக்கோம். ஆமா, அதுல கூட ஊழல் பண்றீங்க. மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, 1147 கோடி மக்கள் வாக்களிச்சு. கழிவறையில ஏதோ ஒரு ஊழலாங்கய்யா. கழிவறையில ஊழல், கத்திரிக்காயில ஊழல், சும்மா இல்லையா? கழிவறையில என்ன ஊழல்? அவருக்கு என்ன எடுப்பாரு? 3 ரூபா கொடுத்தாங்க, இப்ப 30,000 ரூபா கொடுக்குறாங்க. 1167 கோடி 3 ரூபாய். கக்கூஸ் அடிக்க போனீங்களே, அங்க வாடகை அடிக்குதுங்கிறீங்க. வாடகை இல்லாம சுத்தமா சுகாதாரமா ஃபாரினுக்கு ஈக்குவலா ஒரு பாத்ரூம் லெட்டின் மெயின்டைன் பண்ணணும்னா செலவு பண்ணி சுத்தமா வச்சுக்கணும். யூரியன் போற இடத்துல ஃபாரின் மாதிரி ஆக்குறீங்க. ஃபாரின் சென்ட் அடிச்சு ஃபாரின் மாதிரி ஆக்குறோம். யூரியன் போறவ கீஞ்ச ஜட்டில போட்டு போறான். எது? யூரியனுக்கு போறவ கீஞ்ச ஜட்டி போட்டு. அதுக்காக நாங்க ஜட்டி வாங்கி கொடுக்க முடியுமா? போற போக்கு பார்த்தா கல்யாணம் பண்ண போறேன், அதனால ஒரு பொண்டாட்டி 3 ரூபா 18 காசு ஒரு கக்கூசுக்கு கிளீன் பண்ண காசு. இன்றைக்கு அந்த சிங்கிள் சீட்டுக்கு நான் 363 ரூபா 9 காசு. கண்ணே, இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய ஒரு 10 கக்கூஸ் 3000 தர நாக்கால நக்குடான்னா கூட நக்கிடுவாங்க. நக்குங்க போங்க, யாரு வேணாம், நீங்க நாங்க தான் நக்குறோம்னா நீங்க ஒரு கக்கூஸ் தலையில நாங்க என்ன பண்ணோம்? 363 ரூபா 9 காசு ஒதுக்குறீங்க. சும்மா இந்த கதை மனசாட்சிங்களா? அது பேல்ற இடம் வந்து இவ்வளவு காசு ஒதுக்குறீங்க. பேல்ற அப்படிதானங்கறான். இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள். அதுக்கு நீங்க கற்பனை பண்ணி நீங்களா பேசாதீங்க. நீங்க கற்பனை பண்ணி. ஐயா, உங்க வீட்டுல கக்கூஸ் இருக்குல்ல? எத்தனை கக்கூஸ் இருக்கு? எங்க வீட்டுல 3 கக்கூஸ் இருக்கு. அந்த 3 கக்கூஸையும் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணி அதை கிளீன் பண்றதுக்கான அப்பாரட்டஸ் வச்சிருக்கீங்க இல்ல மெட்டீரியல் போட்டு பாருங்க. எங்க வீட்டுல டெய்லி கக்கூஸ கிளீன் பண்றோம். சரி, எவ்வளவு செலவு ஆகும்ன்ற? செலவு என்ன மிஞ்சி போனா ஒரு 3000 இருந்து 4000 ரூபாய் செலவு. ஒரு மாசத்துக்கா? ஒரு மாசத்துக்கு. ஒரு நாளைக்கு 100 ரூபாயா? 100 ரூபாய். பெனாயில ஊத்துவீங்களா குடிப்பீங்க? பெனாயில் இல்ல, பெனாயில் எல்லாம் இப்ப அவுட் ஆஃப் ஃபேஷனுங்க. பெனாயில் யாருமே ஊத்த முடியாது. ஐயா, ஒரு சினிமா நடிகை வச்சு கிளீன் பண்ணா கூட இவ்வளவு ஆகாதுங்க ஐயா. நீங்க நினைக்காதீங்க, அவ்வளவு செலவு ஆகுது. பப்ளிக் டாய்லெட்டுக்கா? எங்க வீட்டு டாய்லெட். அதாவது ஒரு மாசத்துக்கு ஐயா. ஆமா, இது ஒரு டாய்லெட்டுக்கு 3600 ரூபாய் ஆகுது ஐயா, ஒரு டாய்லெட்டுக்கு. அது ஏதோ நீங்க கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் இன்னும் அந்த அவங்க விட்டா உண்மை, நம்ம விட்டா கதை இல்ல. இந்த கக்கூஸ்ல அது 8 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்ட்ங்கறாங்க. இல்ல இந்த கக்கூஸ்ல தெரியும், பின்வாசல் வழியா போவானா முன்வாசல் வழியா கக்கா போவானா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அந்த டெண்டர் ஷெட்யூல்ல பார்க்கல. டெண்டர் கொடுத்தாச்சா, ஒர்க் ஆர்டர் கொடுத்தாச்சாங்கிறது எனக்கு தெரியாது. சரி, டாஸ்மாக்ல ஊழல் இருக்கு, அது என்னங்க? டாஸ்மாக்ல என்ன ஊழல்? எந்த நாய் சொல்லுச்சு? அண்ணன் சொல்லுவாரு. அவர் பாருங்க, நான் இப்பதான் நாய் இருக்கு, இப்ப அவரை சொல்றேன். ஏப்பா நீ பாத்தீங்களா? ஆமா, ஏப்பா நாய் ஏன் கொலைக்கும்? திருடரை பார்த்தா கொலைக்கும். தப்பு நாய் மேல திருட மேலையா? திருட மேல சொல்லுங்க. திருடனா சொல்றாரு உங்க. நாங்க என்னப்பா டாஸ்மாக்ல என்னப்பா ஊழல்? ஐயா, டைரக்டா கொள்முதல் நிலையத்துல இருந்து டைரக்டா வந்து ஒயின் ஷாப்புக்கே வருது. இடையில ஏன் இந்த கேப்? யாருக்கு வைக்கிற ஆப்பு? இல்ல, நான் என்ன சொல்றேன், டாஸ்மாக் கம்பெனில இருந்து டாஸ்மாக்கு டைரக்டா வரும்னு சொல்லாம வேற எப்படி சொல்லணும்? ஐயா, அட்டை பெட்டி இருக்கு, அது பேக்கிங் இருக்கு, அது அந்த போக்குவரத்துக்கான சொன்னா தெரியாதுங்க. கம்பெனில இருந்து நேரா டாஸ்மாக் குடோனுக்கு வரணும். சரி, இந்த கடைக்காரத்தை போய் ஒரு டிமாண்டுங்க வைக்கணும், இத்தனை பாட்டில் கொடுங்கன்னு.
அதுக்கப்புறம் இந்த குடோன்லேருந்து இங்கே வரணும். சரி. இப்போ என்ன பண்ணுறது, இது ரொம்ப சுத்தாகுது, நேராக அட்ரா ஃபேக்ட்ரிலேருந்து கடைக்கு. ஏன் அந்த கம்பெனிலேயே அவன் ஒர்க் ஆர்டர் கொடுத்து நீ இந்த இத்தனை பாட்டில் வந்து இந்த ஐயோ இங்கே வந்தால் தானே வந்து டாக்ஸுக்குள்ளே வரும், சப்ளை பண்ணுங்கன்னு தமிழ்நாடு வட்டத்துக்குள்ளே இங்கே தானே வரும். ஏன் வராது? இது நேராக இப்படி வந்து இங்கே வந்தா டாக்ஸ் போட முடியாது. ஏன் போட முடியாது? சேல்ஸ் இருக்குல்லங்க. உண்மையிலே தெரிஞ்சுதான் பேசுறோம். நாங்கள் தெரிஞ்சுதான் பேசுகிறோம். டாஸ்மார்க்கோட எக்ஸைஸ் அந்த ஸ்டிக்கர் இருக்குதுல்ல, அது இங்கே தான் ஒட்டணும். இவன் தான் மொத்தமாக வாணிப. அப்போ இங்கே ஒட்டாதது தான் விற்குதா? ஐயோ டாஸ்மார்க்ல விற்காம தான் ஒட்டாங்களா? ஒட்டிடுறான். இது எவ்வளோ விற்குதுன்னு முடிவு பண்ணுறது இவன் தான். மொத்தமாக இவன் கொள்முதல் பண்ணணும், நேரடியாக நீ போய் கொள்முதல் பண்ண முடியாது. ஐயா பொய்யிலே பிறந்து பொய்யிலே ஐயா. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சிறையில இருந்தாரு. அவர் வந்து உடனே வந்து உதயநிதி ஸ்டாலினையும் அவரையும் ஒரே மேடையில ஏன் பதவி கொடுத்தீங்க? டாஸ்மார்க்கு பதவி கொடுக்கறது வைக்கிறதெல்லாம் செய்ய முடிவுக்க அதுல யாரும் தலையிட முடியாது. நீங்களோ நானும் ஐயா டாஸ்மார்க்கு கடைக்கு போனா மட்டும் போதையாவது ஐயா, குடிச்சா மட்டும் போதையாவது. இந்த டாஸ்மார்க் உள்ள பேசினாலே தலை சுத்தின இன்னைக்கு. சரி, அப்ப அவரு ரொம்ப தலை சுத்திட்டா இருப்பா. பல்வேறு கேள்விகளுக்கு 2 பேரும் பதிலளிச்சதுக்கு நன்றிங்கய்யா.